கிளப் வசந்த என்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேராவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பச்சை குத்தம் நிலையத்தின் உரிமையாளர் உட்பட 7 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் திகதியன்று அத்துருகிரியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா கொல்லப்பட்டார். அப்போது பிரபல பாடகர் கே சுஜீவாவின் கணவரான நயன வசுலாவும் உயிரிழந்துள்ளதுடன் கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி மற்றொரு பெண்ணும் ஆணும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் பணிக்கு சமூகமளித்த ஆசிரியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிரகாரம் 3ஆம் தர ஆசிரியர் ஒருவருக்கு 525 ரூபாயும் 2ஆம் தர ஆசிரியருக்கு 1335 ரூபாவும் 1ஆம் தர ஆசிரியர்களுக்கு 1630 ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஓய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டுச் சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகமளித்த அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிறைவேற்று தரத்திற்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வொன்றை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வவுனியா போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மன்னார் பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி கொண்டு செல்லப்பட்ட கூலர் ரக வாகனம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது 28 கிலோ 750 கிராம் கேரளா கஞ்சாவை வவுனியா போலீசார் பறிமுதல் செய்ததுடன் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 27 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மன்னார் வீதியின் 4ஆம் கட்டை பகுதியில் வசித்து வந்த இளம் தாயொருவர் மின்சார தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். பாபு துஷ்யந்தி எனும் 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு மின்சார தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளம் தாய் நேற்றிரவு இரவு சாப்பாட்டிற்காக ரைஸ் குக்கரில் சோறு சமைப்பதற்காக தயாரான போது திடீரென மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து குறித்த இளம் தாய் உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டனர். புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமானிய பதுர்தீன் முகமது ஹிசாம் மரண விசாரணைகளை முன்னெடுத்தார். அத்துடன் உயிரிழந்த இளம் தாயின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் நகரில் பேருந்து விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தானது லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் பீகாரில் இருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தானது பின்னால் வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.